தை மாதத்தின் சிறப்புகள். தை மாதத்தில் கொண்டாடப்படும் பண்டிகைகள் நம்பிக்கை மற்றும் நேர்மையான அணுகுமுறையை ஊக்குவிக்கின்றன. தைப்பொங்கல் என்பது சூரியனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு பண்டிகை. மேலும் காணும் பொங்கல் என்பது உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் ஒரு நாள். பஞ்சம் தீர்க்கும் தை மாதம். விளைச்சல் முடிந்து அறுவடை நடந்து பயிர்கள் அனைத்தும் வீடு சேரும் மாதமே தையாகும். தை முதல் நாள் சூரியனுக்கு படைப்பார்கள். இக்காலகட்டத்தில் தான் தானிய பயிர்களில் முக்கியமாக நம் தமிழர்களின் அன்றாட உணவான நெல்லானது அதிக அளவிலும் சற்று விலை குறைவாகவும் கிடைக்கிறது. பெரும்பாலும் ஒரு வருடத்திற்கு தேவையான நெல்லை மக்கள் வாங்கி பத்திரப்படுத்திக் கொள்வர். வீட்டில் உணவிற்கு பஞ்சமின்றி மகிழ்வுடன் இருக்க வழி பிறக்கும் காலம் உத்தராயண புண்ணிய காலம். உத்தராயணம் என்பது வடமொழி சொல்லாகும். வடமொழியில் உத்தர் என்றால் வடக்கு என்றும் அயனம் என்றால் வழி என்றும் பொருள். நம் கண்களுக்கு புலப்படும் ஒரே இறை சக்தியாக விளங்குபவர் சூரிய பகவான் மட்டுமே. சூரிய பகவான் தனது பயணத்தை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் காலமே உத்தராயணம் ஆகும். தை மாதத்தில் சூரியன் ராசி மண்டலத்தில் மகர ராசியில் நுழைந்து 29 நாட்கள் 27 நிமிடங்கள் 16 வினாடிகள் வரை பயணிப்பார். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையில் 6 மாதத்திற்கு உத்தராயணம் நீடிக்கும். இக்காலமானது ஞானத்தை வழங்கும் காலமாக கருதப்படுகிறது. இதுவே தேவர்களின் காலை பொழுது என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. சக்தி வேல் பெற்ற நாள். தைப்பூச நாளில்தான் அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக ஆறுமுக கடவுளுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள். அதனால் தான் தைப்பூச திருநாள் உலகம் முழுக்க இருக்கும் தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மீத்தார் கடன் தீர்க்கும் நாள். தை மாதத்தில் வரும் தை அமாவாசை மற்றொரு முக்கிய நாளாக கருதப்படுகிறது. அன்றுதான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எனப்படும் நீத்தார் கடன் வழிபாட்டை மேற்கொள்ளும் நாள். ஆறு, குளம், கடல் என அனைத்து நீர்நிலைகளிலும் பித்ரு கடன் வழிபாடு மேற்கொள்ளப்படும். ரத சப்தமி விரதம். தை மாத வளர்பிறையில் வரும் சப்தமி திதியானது ரத சப்தமியாக இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது. அன்றைக்குதான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார். ரத சப்தமி நாளில் விரதம் மேற்கொள்வோருக்கு தேக ஆரோக்கியம், நோயில்லாமை, புத்திர பேறு, நிலையான செல்வம், பகைவர்களின் வெல்லும் சக்தி, வெற்றி, நிலம், தானியம் மற்றும் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. பாவங்கள் போக்கும் சபலா ஏகாதசி. தை மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசி சபலா ஏகாதசி என அழைக்கப்படுகிறது. இந்நாளில் உண்ணாமல் உறங்காமல் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டால் நாம் முன்பு செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். அன்றைய நாளில் ஏழைகளுக்கு பழங்களை தானம் செய்வதால் ஒளிமயமான வாழ்க்கை அமையும். லும்பகன் என்னும் இளவரசன் இவ்விரதத்தை கடைபிடித்து பாவங்கள் அனைத்தும் நீங்கி அரச பதவியையும் பின்னர் வைகுண்ட பதவியும் பெற்றான் என்பது ஐதீகம். வளர்பிறை புத்திரதா ஏகாதசி. தை மாத வளர்பிறையில் வரும் ஏகாதசியானது புத்திரதா ஏகாதசி என்றும் சந்தான ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்நாளில் ஏகாதசி விரதம் இருந்தால் புத்திர வாக்கியம் கிடைக்கும். சுகேதுமான் என்ற மன்னன் புத்திர வாக்கியம் இல்லாத குறையை புத்திரதா ஏகாதசி விரதம் இருந்து நல்ல மகனை பெற்றான். அதோடு தன் நாட்டு மக்களையும் இந்த புத்திரதா ஏகாதசி விரதத்தை பின்பற்ற சொன்னான். சாவித்ரி கௌரி விரதம். தை மாத 2ஆம் நாளில் பின்பற்றப்படும் விரதம் சாவித்ரி கௌரி விரதமாகும். சிரஞ்சீவியான மார்க்கண்டேயர் இந்த விரதத்தை தருமனுக்கு எடுத்து கூறியதை அடுத்து தருமரும் இந்த விரதத்தை மேற்கொண்டார். இவ்விரதத்தை மேற்கொள்வோர் அதிகாலையில் குளிர்ந்த நீரால் நீராடி களிமண்ணால் செய்த சாவித்ரி அம்மனை பூஜை செய்ய வேண்டும். பைரவர் வழிபாடு. தை மாதத்தில் வரும் முதல் செவ்வாய்க்கிழமையில் இவ்விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. தாமரை பூமாலை, வில்வ மாலை, தும்பை பூமாலை, சந்தன மாலை ஆகியவை பைரவருக்கு உகந்ததாக கூறப்படுகிறது. வாசனை பூக்களில் மல்லிகை பூவை தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன. சனி தோஷம் முழுமையாக அகல கால பைரவருக்கு விரதம் இருப்பது விசேஷம்.